நாம் இன்னைக்கு சௌசௌ வச்சு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சௌசௌவை கட் பண்ணி கடையில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து குறை அரைச்சி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக சௌசௌ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடித்து வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நுரகுடி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் சூடாக இருந்தும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்தலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. தாளிச்சதை மோர் குழம்புல ஊற்றிடலாம். மோர் குழம்புல ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான சௌசௌ மோர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.